எனது கவுன்சிலிங்கில் நிறைய அனுபவத்தில் சில விடயங்களை நான் சமூகத்துக்கு பதிவிடுவேன். சமூகத்துடைய விளக்கம் கருதி ஒரு சகோதரி என்னை சந்திக்க வருகிறார். வந்து அமர்கிறார். சார், அவருடைய பெயரை கூறிவிட்டு, சார், நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை என்றார். நான் புன்னகைத்து, ஓகேம்மா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க கேட்டேன். திருப்பியும் அவர் சொன்னார், சார், நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், நான் ஒரு திருநங்கை. நான் சிரித்துவிட்டு, ஓகேம்மா, உங்களோட என்னம்மா பிரச்சனை, நீங்கள் சொல்லுங்க என்று கேட்டேன். சார், நீங்கள் ஷொக் ஆகலையான்னு கேட்டார். நீங்கள் அதிர்ச்சி ஆகலையா, உங்களோட கண்ணெல்லாம் விரியலையா சார்? நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டரா, நீங்கள் திருநங்கையா, என்னோட கண்ணெல்லாம் விரியலையா அப்படி கேட்டார். சார், ஏன்மா என்ன கண்ணெல்லாம் விரியலும், நான் எனத்துக்கு ஷொக் ஆகணும்? இல்லை சார், நான் இதற்கு முன்பும் சில இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். அங்கு போய் கதைக்கும் பொழுது நான் கூறாவிட்டாலும் என்னை பார்த்துவிட்டு நீங்கள் அந்த ஒரு வார்த்தை பிரயோகிப்பார்கள், ஒரு நம்பர் ஒன்றை பிரயோகிப்பார்கள். அதை நான் சொல்ல விருப்பமில்லை, சைக்காலஜிஸ்டாக சொல்லக்கூடாது. அதை சொல்லுவார்கள் சார். எனக்கு கண்ணை விழுத்து பார்ப்பார்களா, அப்படியா, என்னுடைய பேசவும் மாட்டார்கள் சார். நான் இதுக்கு முன்பும் ஒரு ஒன்றுக்காக போயிருந்தேன், ஒரு பிரச்சனையோட பேசுவதற்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவர்கள் என்னை பார்த்ததுமே 2 வார்த்தையோடு என்னை அனுப்பிவிட்டார்கள். என்னை எங்கே போனாலும் சார் என்னை கண்ணை விரித்து பார்ப்பார்கள், ஷொக் ஆகுவார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சார், நீங்கள் அப்படி ஒன்றுமே ரியாக்ட் பண்ணலையே என்று. நான் சொன்னேன், நான் எதுக்குமா ரியாக்ட் பண்ணணும்? நீங்களும் இறைவனின் ஒரு படைப்பு. நீங்கள் உங்களை உணர்ந்து அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் உங்களை உண்மையாகவே உணர்ந்து நீங்கள் திருநங்கை என்று உங்களை பெருமையாக கூறிக்கொள்றீங்க. அந்த பெருமையாக கூறிக்கொள்றதே ஒரு பெருமை தான். அதனை மதிக்கத்தானேமா வேண்டும். மனிதனாக பிறந்தவன். உங்களால் யாருக்கும் எந்த பிரச்சனையா, அல்லது நீங்களே உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். யாருக்கும் உங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சம்பாதித்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். நீங்கள் எந்த பிரச்சனையும் படுத்துவதும் இல்லை. அதில் என்னமா இருக்கிறது? அடுத்த சைக்காலஜி ரீதியாக இது ஒரு நோயோ ஒரு டிஸார்டரோ அல்ல. இது உளவியலை உலகமே இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு விட்டது என்று சொன்ன உடனே அவர் அந்த கதிரையிலிருந்து எழுந்து வந்து என்னுடைய காலில் விழுந்து விட்டார். நான் அவரை எழுப்பாட்டி, இல்லைம்மா இப்படி செய்யக்கூடாது, உட்காருங்க போயிட்டு. இல்லை சார், உங்களோட காலை விழுந்து நான் வணங்கணும் என்று சொன்னார். ஏனென்றால் அவ்வளோ அவமானங்களை சந்தித்திருக்கிறார் அந்த சகோதரி. அவ்வளோ அவமானங்களை சந்தித்திருக்கிறார். சார், நான் திருநங்கையாக இருப்பது சாஃபமா, தவறா? ஏன் சார் இந்த சமூகம் என்னை இவ்வாறு அவமானப்படுத்துகிறது என்று சொன்னார். உண்மையாகவே அவருடைய மனதிற்குரிய கவுன்சிலிங்கை நான் பண்ணிவிட்டு அவரை தைரியப்படுத்திவிட்டு நான் சமூகத்துக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, திருநங்கைகள் தன்னை ஆணாக பிறந்து தன்னை பெண்ணாக உணர்ந்து அவர்கள் அதனை நேசித்து அவர்கள் மாறிக்கொள்கிறார்கள். அவர்கள் உண்மையான அந்த ஃபீலிங்கை உணர்வார்கள், உண்மையாகவே உணர்வார்கள். அது அவர்களுடைய ஹோமோனுடைய மாற்றங்களும் தாக்கம் செலுத்தும், அவருடைய ஜெனட்டிக்கும் தாக்கம் செலுத்தும். பல காரணங்கள் இருக்கிறது. இதெல்லாம் டீப்பாக பேசுறதுக்கு முடியாது, நான் நோமலாக கூறுகிறேன். பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதனை நேசிப்பார்கள். அந்த உணர்வை அவர்கள் 100% நேசித்து தன்னை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிவிடக்கூடாது. ஒரு சிலர் இருக்கிறார்கள் எப்படி என்றால், பப்ளிசிட்டிக்காக வேண்டி, மார்க்கெட்டிங் பண்ணிக்கொள்வதற்காக வேண்டி தன்னை வேண்டுமென்றே அலங்கரித்துக் கொண்டு அதில் இல்லாத வேலைகளை செய்து கொண்டு அப்படி அவமானப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களை நான் கூறவில்லை. அவர்கள் தன் பப்ளிசிட்டிக்காக வேண்டியும் தன்னுடைய இதுக்காக வேண்டியும் அந்த உணர்வையை கொச்சைப்படுத்தி கொண்டு போவார்கள். அவ்வாறல்ல. திருநங்கைகள் என்பது அந்த உணர்வை அவர்கள் மதிப்பார்கள். மதித்து தன்னை 100% உணர்ந்து தன்னால் அடுத்தவர்களுக்கு கடுகளவும் தீங்கு செய்ய மாட்டார்கள். தன்னை பெண்ணாக அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள்.
இந்த திருநங்கைகள் பற்றின வரலாறு இன்றைக்கு நேற்றானதல்ல. அது புராண காலம், 1000 ஆண்டு பழமை புராண காலம் தொடக்கம் புராணங்கள் கூட இவர்களுடைய செல்வாக்கு கூறப்படுகிறது. யுத்தங்கள் கலந்திருக்கிறார்கள், பல அரசர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள், பல பல துறைகள் இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கும் பெரிய பெரிய துறைகளிலும் முன்னோடியாகவும் சயின்டிஸ்ட்மார்கள் கூட அப்படி இருந்திருக்கிறார்கள். பல சயின்டிஸ்ட்மார்கள் கூட அப்படி இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது நான் இது என்ன கூறுகிறேன் என்றால், இது நான் ஆல்ரெடியாக பல வீடியோகள் போட்டிருக்கிறேன். அந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பற்றி போட்டிருக்கிறேன். இது செக்ஷுவல் ஐடென்டிஃபிகேஷன், தன்னை உணரக்கூடிய தன்மை, தன்னை யான் உணர்றது. பயாலஜிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் ரெண்டாகத்தான் பிரியும், ஆண் பெண் உடலை வைத்து பிரிப்பார்கள். ஆனால் ஒரு உணர்வை வைத்து இந்த உளவியல் பலரை பலவாக பிரிக்கிறது. அவர்கள் தன்னை உணரக்கூடிய தன்மை. நான் கேட்கிறேன், இந்த சமூகத்தை பார்த்தொன்று கேட்கிறேன், இந்த சமூகத்திலே இன்னொத்தனை கொலை செய்பவனை பெரிதாக இருக்கிறார்கள். போதைப் பொருள் விற்பவனை ஒரு சமூகத்தை நாசமாக்குகிறான், பல குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறான், பல குடும்பங்கள் நாசமாக்கு. அவனை தவறாக பார்ப்பதில்லை. சாராயம் விற்கிறான், பார்பாரா போட்டுட்டு சாராயம் விற்கிறான், அவனை தவறாக பார்க்குறீங்க இல்லை. இன்னும் பாலியல் வன்கொடுமைகள் செய்யக்கூடியவர்கள், சிறு பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஊரில் நடமாடி கொண்டிருப்பான், அவனை தவறாக பார்க்கிறீர்கள் இல்லை. களவு, கொள்ளை, இந்த மாதிரி விடயங்கள் செய்வதெல்லாம், பஞ்சமாவாதங்கள் எல்லாம் செய்யக்கூடியவனை கூட நீங்கள் தவறாக பார்க்கிறீர்கள் இல்லை. எந்த தவறுமே செய்யாத திருநங்கை சகோதரிகளை எதற்காக வேண்டிய சமூகம் தவறாகவும் அவர்களை அவமானப்படுத்தியும் அவருடைய மனதை காயப்படுத்தியும் எதற்காக நீங்கள் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அவர்களை உணர்ந்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒழுக்க கோட்பாட்டுக்குள், ஒரு ஒழுக்க கோட்பாட்டுக்குள் அவர்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், அவர்கள் சாப்பிடுகிறார்கள். யாரும் அவர்கள் சாப்பாடு போடுவதில்லை. அவர்கள் படிக்கிறார்கள், தொழில் வாய்ப்புக்கு போகிறார்கள். சரி, அப்பொழுது அவர்களுடைய உணர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட பரவாயில்லை. இப்போ உங்களுக்கு அது பிடிக்கலையா, நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கணும்ன்றது அவசியம் இல்லை, நியதியும் அல்ல. சில அவர்களுக்கு அது பிடிக்காது. என்ன இது அலங்கோலம், இது பிடிக்குது இல்லை எங்களுக்கு, இது இப்படி இருக்கக்கூடாது. ஓகே, அது உங்களோட மனம், பிடிக்கல. ஆனா அவங்களை காயப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ உங்களுக்கு உரிமை இல்லை. அதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உரிமை இல்லை. சரி, ஆகவே எங்களுக்கு ஒன்று பிடிக்கவில்லையா, ஒரு கேரக்டர் பிடிக்கவில்லையா, பிடிக்கல, ஓகே, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒதுங்கணுமே தவிர அவர்களை போயிட்டு காயப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, துன்புறுத்துவது எங்களுக்கு இறைவன் அந்த உரிமையை தரவில்லை. இதை நான் ஒரு மனிதனாக கூறுகிறேன், கவுன்சிலராக பிறகு மனிதனாக கூறுகிறேன். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எத்தனையோ திருநங்கை சகோதரிகள் சமூகத்துக்கு முன்னுதாரணம். எவ்வளவோ விடயங்கள் சாதித்திருக்கிறார்கள் சமூகத்துக்காக வேண்டி. இந்தியா, தமிழ்நாடுகளை பொறுத்த மட்டில் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகமே அதை ஏற்றுக்கொண்டு சில நாடுகள் அவர்களுக்கான ஐடென்டி கார்டு கூட வழங்குகிறார்கள். பர்த் சர்டிஃபிகேட்டில் கூட அவங்க போகிறவங்க பர்த் சர்டிஃபிகேட் கூட மாற்றிக்கொள்கிறாங்க, அதுக்குரிய உரிமையை வழங்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி வழங்கினார்கள்? உளவியல் ரீதியாக இது ஒரு பிரச்சனைகள் என்று சைக்காலஜிஸ்ட் மாதிரி ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. சயின்ஸ் ரீதியாக அவங்களுக்கான ப்ரூஃப்கள் கிடைச்சிருக்கிறது. ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் அவங்களுக்குரிய எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறது. அதன் பிறகு என்னவா? சரி, அதனால் அவமானப்படுத்த வேண்டாம், அவமானப்படுத்த தேவையில்லை. அடுத்த திருநங்கை சகோதரிகளுக்கும் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புவது என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை புனிதமான முறையில் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். உங்களுக்கு இறைவன் அந்த உணர்வை தந்திருக்கிறான் என்றால் அதனை ஒழுக்கமாக நீங்கள் காப்பாற்றி கொண்டு முன்னுக்கு செல்ல வேண்டும். அந்த உணர்வை நீங்கள் சமூகத்தில் இந்த கேலிகளுக்கும் இழிவுகளுக்கும் இந்த காமம் செக்ஷுவல் ரீதியான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அது மிக மிக முக்கியம். அதனால்தான் இந்த மாதிரி மைண்ட் செட்டப் போகுது சில ஆட்களுக்கு. அப்படி அல்ல. திருநங்கை சகோதரர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு இறைவன் தந்த அந்த உணர்வை மதித்து பெருமைப்பட்டு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். அந்த உங்களோட வாழ்க்கையை ஒழுக்கமாக அமைத்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும்.
இதுதான் ஆக முக்கியமாக நான் உங்களுக்கும் தரக்கூடிய ஒரு அட்வைஸ்.